சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சிவபதி வந்து எம்எல்ஏல நின்றுருப்பாங்க. ஸோ அதுக்கான முடிவு வந்து இன்றைக்கி தெரிய போகிற நேரம். வாக்குகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸ் எல்லாம் வந்து எண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வேலு வந்து அங்க பிரதேசனம் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாரு. அதே மாதிரி சக்தியும் வந்து 500 விளக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி சிவபதி வந்து ஒவ்வொரு இதுலையுமே பார்த்திங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. கடைசியாக 13 தொகுதியிலுமே பார்த்திங்கன்னா ஜெயிச்சு அந்த தொகுதிக்கே வந்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க. இதனால ஃபேமிலியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க வந்து நிறைவேற்ற வேண்டிய என்னென்ன இதெல்லாம் இருக்கோ ஸோ வேலு பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்க பிரதர்ஷனத்தை நிறைவேற்றுவார். அதே மாதிரி சக்தியும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிடுவாங்க. ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. எந்த ஒரு பணம் காசு இல்லைனாலும் மக்கள் வந்து என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க முடியுமோ நான் இருப்பேன்னு சொல்லிட்டு சிவபதியும் சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து தென்னரசோட ஆளுங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு. இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மரியாதை இருக்காரு. ஒழுங்காக வந்து உங்கள் அப்பா கூட போய் நீங்கள் சேர்ந்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு மரியாதை இருக்கும். நம்ம மிரட்டி எல்லாத்தையும் எப்போதும் போல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிவபதி வந்து எப்படியோ எம்எல்ஏ ஆகிட்டாரு. ஸோ தென்னரசு என்ன பண்ண போகிறாரு, இவங்க கூட வந்து சேர போகிறாரா, அப்படியே சேர்ந்தாலும் அவங்களாம் ஏற்றுக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்படியே